எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் டேட்டா வித் குகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் உள்ள டிப்ஸ் என்ன, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட்ஜிபிடி ஓப்பன் ஆனதும் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. I want practice minimum and maximum function in Excel. Give me a data set Excel download format for my practice கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. அது லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகட்டும். டேட்டாஸ் லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன அப்புறம் ஃபைலோட லொக்கேஷன் போய்க்குங்க. ஃபைலோட லொக்கேஷன் போனதுக்கப்புறம் ஜிபிலேருந்து ஓப்பன் பண்ணதுனால ஒரு சில ஃபைல் ஓப்பன் ஆகாது. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, ப்ரொடக்டட் வியூ பி கேர்ஃபுல் ஃபைல்ஸ் ஃப்ரம் த இன்டர்நெட் கேன் கண்டெய்ன்ஸ் வைரஸஸ். அதாவது ஜிபிலேருந்து வந்ததுனால இது வந்து வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வார்னிங் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைலோட லொக்கேஷன் போய்க்கோங்க. ஃபைலோட லொக்கேஷன் போய்ட்டு எங்கே டவுன்லோட் பண்ணுமோ அந்த லொக்கேஷன் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த இடத்துல வந்து அந்த செக்யூரிட்டி கீழே பக்கத்தில் அன்பிளாக் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக அன்பிளாக்குங்கிறத டிக் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி காமிக்காது. ஒரு சில பேருக்கு எடிட்டே பண்ண முடியாது, எரர் அடிக்கும். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இனிமேல் அது மாதிரி வராது. இந்த வரல பார்த்தீங்களா, அந்த இது எரர் வார்னிங் போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து டேட்டா செட்டை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணிட்டு டேபிள் மாதிரி கொடுத்துருங்க. ஆல் பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வச்சுக்கிட்டு அந்த அலைன்மெண்ட் பாருங்கள். எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட்டு, அந்த மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இல்லை. அதனால் அதுக்கு நேராக வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வந்துச்சா மந்த்லி சேலரி, டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அந்த வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து மினிமம் அப்புறம் மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சீக்வல் டு இப்போ மினிமம் பார்க்கலாம். சீக்வல் மினிமம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த மந்த்லி சேலரியில் யார் வந்து மினிமமாக சேலரி வாங்குறா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு
என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடுச்சு. இந்த இதுலேயே மினிமம் சேலரி வாங்குறது 26,000 தான். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லிங்கிறவர் 26,000 சேலரி வாங்குறாரு. இதுலேயே மேக்ஸிமம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆகிடும். இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிடும். ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிற செல்லு ரேஞ்சு மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் சேலரி 52,000 ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பாரா அப்படிங்கிற ஒருத்தர் வாங்குறாரு. இப்படி இது மினிமம் மேக்ஸிமம் பார்க்குறது. இது ஒரு ஃபார்மெட்டு. இன்னொன்று வந்து எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பாருங்களேன். சேல்ஸில் வந்து 3 பேர் இருக்காங்க. சேல்ஸில் 3 பேர் இருக்காங்க. ஐடியில் 3 பேர் இருக்காங்க. எனக்கு தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா சீக்வல் போட்டுக்கிட்டு மினிமம் அப்படின்னு போட்டுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் மட்டும் பார்க்கணும். சேல்ஸ் போட்டுட்டு கம்மா போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு சேல்ஸு போட்டுக்கிட்டு கம்மா போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு சேல்ஸ், மொத்தம் 3 சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. கம்மா போட்டுக்கிட்டு க்ளோஸ் அடிச்சுக்கிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 29, ஒருத்தர் 28, இன்னொருத்தர் 26. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மினிமம் வந்து 26,000. அடுத்து வந்து ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து சேல்ஸு. அடுத்து ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் யார் வந்து மினிமமாக சேலரி வாங்குறா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதேமாதிரி சீக்வல் போட்டு மினிமம்னு ஃபங்க்ஷனை போட்டுக்கோங்க. ஃபங்க்ஷனை போட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹச்ஆர் டிவிஷனை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். டிவிஷனை செலக்ட் பண்ணிட்டு கம்மா போட்டுக்கோங்க. அடுத்து ஹச்ஆர் இருக்கார். அது மொத்தம் ஹச்ஆரில் வந்து 2 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா வந்துடும். ஒருத்தர் 32,000, இன்னொருத்தர் 30,000. அதே மாதிரி தான் ஐடிக்கும். இப்போ ஐடியில் யார் மினிமம் வாங்குறா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஐடின்னு போட்டு சீக்வல் மினிமம் போட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு ஐடி செலக்ட் பண்ணிட்டு கமா, செல்லை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த செல் செலக்ட் பண்ணிட்டு கமா, அடுத்து கமா. மொத்தம் 3 பேர் இருக்காங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா 45,000. ஐடியில் பாருங்கள் 45,000 தான் கம்மியான சேல்ஸ், கம்மியான சேல்ரி. ஒருத்தர் 52,000 வாங்குறாரு, இன்னொருத்தர் 47 வாங்குறாரு. இப்படி தான் மினிமம் பார்க்கணும். மேக்ஸிமமும் இதே மாதிரி தான் பார்க்கணும். மேக்ஸிமம் இதே மாதிரி ஃபார்முலா போட்டுட்டு சீக்வல்ட்டுன்னு போட்டு மேக்ஸிமம் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு சேல்ஸில் யார் மேக்ஸிமம் வாங்குறா கமா கம்மா போட்டுங்க. அடுத்து இன்னொன்று சேல்ஸில் கம்மா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 29,000. சேல்ஸில் ஒருத்தர் 28, ஒன்று 26, இன்னொன்று 29. இப்படி தான் மினிமமும் மேக்ஸிமம் பார்க்கணும். இது ஒரு ஃபார்மெட்டு. இன்னொரு ஃபார்மெட் என்ன அப்படின்னா ஃபார்முலா 4 போயிட்டு டேரெக்டாக பார்க்கலாம். ஃபார்முலா பார் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இது வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு மினிமம் பார்க்கணும். மினிமம் பார்த்துட்டு கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வந்துடுச்சு, ஃபார்முலா வந்துடுச்சு. இப்போ மினிமம் ஃபார்முலா ஓப்பன் ஆகிடுச்சு. மினிமம் ஃபார்முலா ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மினிமம், இல்லைனா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் என்ன மினிமம் அதை பார்க்கணும் அப்படின்னா ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ரேஞ்ச் வந்துடும். அடுத்து ஐடி 52,000 என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்துடும். அடுத்து லாஸ்ட்டாக ஒன்று என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த செலக்ட் ஆகிடுச்சு வச்சுங்க. இப்படி தான் பார்க்கணும். ஃபங்க்ஷனில் போயிட்டு பார்க்கலாம். ஃபார்முலா வந்து ஃபார்முலா பாரில் போட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் பாருங்கள். மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் வந்துடும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் யார் மேக்ஸிமம் பார்க்குறான் அப்படின்னு வாங்குறதுக்கு ஒரு இப்போ சேல்ஸ் ஃபினான்ஸில் வந்து யார் மேக்ஸிமம் சேலரி அதிகமாக வாங்குற அப்படின்னு போட்டு ஃபினான்ஸ் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு எடுத்துகிட்டு அடுத்து ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்குது, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த மொத்தம் 2 மெத்தட்லேயும் பார்க்கலாம். மினிமமும் மேக்ஸிமம் சேலரி பார்க்குறது இப்படி தான், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது இப்படி தான். இந்த டேரெக்டாக ஃபார்முலா பாரில் போய்ட்டு டைப் பண்ணுறது. அப்படி என்ன அப்படின்னா ஃபார்முலா டேப் ஓப்பன் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து
நமக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடும். அடுத்து இப்போ இது ஓவரால் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்படி ஓவரால் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, சரி ஓவரால் செலக்ட் பண்ண வராது, ஆவரேஜ் கவுண்ட் சம் தான் காமிக்கும். மினிமம் மேக்ஸிமம் பார்க்குறது இப்படி தான். 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடையும் வச்சு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.